Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நாம 10th standard maths exercise 3.1ல first sum பார்க்க போறோம். Important 5 marks நல்லா கவனிச்சீங்க. இத பாருங்க. Solve the following system of linear equation of three variable. Solve the system of linear equation நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க. First equation என்னன்னு பாருங்க. X plus y plus z is equal to 5. Second equation 2x minus y plus z is equal to 9. Third equation x minus 2y plus 3z is equal to 16. So, இது equation 1 ன்னு எடுத்துக்கிறோம். இது equation 2 ன்னு எடுத்துக்கிறோம். இது equation 3 ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ equation 1 ஐயும் 2 ஐயும் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். இப்ப டைரக்டா பாருங்களேன். இங்க பிளஸ் y இருக்கு, இங்க மைனஸ் y இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் நம்ம டைரக்டா ஆட் பண்ணாலே இது கேன்சல் ஆயிடும். சரியா? பாருங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஐயும் ஆட் பண்ண போறோம். பிளஸ் சிம்பிள் போட்டுங்க. இல்ல ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 போட்டுட்டாலும் ஓகே தான். பாருங்க x + y + z = 5. அடுத்து பாருங்க 2x - y + z = 9. இப்ப டைரக்டா நம்ம ஆட் பண்ணும்போது பிளஸ் y-யும் மைனஸ் y-யும் கேன்சல் ஆயிடும். இப்போ 2x இங்க பிளஸ் 1x அப்ப 3x பிளஸ் 1z ஆட் பண்ணா 2z. இங்க ஒரு 1z இருக்கு, இங்க ஒரு 1z அப்ப 2z = 9 + 5 எவ்வளவுமா 14. இத ஈக்குவேஷன் 4 ஆ நம்ம வச்சுக்க போறோம். இப்ப ஏற்கனவே நமக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சத 4 ஆ வச்சுக்க போறோம். இப்ப அடுத்து பாருங்க ஈக்குவேஷன் 2 and 3 ல இருந்து எடுக்கலாம், அல்லது ஈக்குவேஷன் 1 and 2 ல இருந்து எடுக்கலாம். எதை வேணாலும் 1 and 3 ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஈக்குவேஷன் 1 and 3 ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா y கேன்சல் ஆயிடும். நமக்கு x கிடைச்சிரும் பாருங்க. இப்ப ஈக்குவேஷன் 1 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன் அப்படினாக்க இங்க நமக்கு -2y இருக்கு, இங்க +1y இருக்கு. அப்ப இந்த இடத்துல 2 வரணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? ஈக்குவேஷன் 1 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஒன்னு 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஈக்குவேஷன் 1 போட்டுங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன் 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இங்க ஈக்குவேஷன் 1 ன்னு போட்டுங்க. ஏன்னா ரெண்டுக்குமே 1 2 ன்னு போடுறதால கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஈக்குவேஷன் 1 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 2 * x 2x plus 2 * y 2y plus 2z 2 equal to 2 * 5 10. 2 5s are 10. அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்க போறோம். x minus 2y plus 3z equal to 16. இப்ப பாருங்க, இப்ப y ஐ கேன்சல் பண்றதுக்காக தான் நம்ம ஈக்குவேஷன் 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இப்ப +2y-யும் -2y-யும் கேன்சல் ஆயிடுச்சா? இப்ப பாருங்க 2x இங்க 1x இருக்கு, அப்ப 3x இங்க 5x 2z plus 3z எவ்வளவு 5z equal to 26. இது ஈக்குவேஷன் 5. இப்ப ஈக்குவேஷன் 4 5 நமக்கு சேம் வேரியபிளா இருக்குங்க. 3x plus 2z இருக்கு, இங்கேயே நமக்கு zx தான் இருக்குது. சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. ஈக்குவேஷன் 4 and 5 நல்லா கவனிங்க. இங்கேயும் 3x இருக்கு, இங்கேயும் 3x இருக்கா? அப்ப சப்பன்னாக்க என்ன செய்வோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்க மைனஸா மாறும். அப்ப x கேன்சல் ஆயிடும். z ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். வருமா? Subtraction the equation. இப்போ 5 ல இருந்து நம்ம 4 நம்ம சப் பண்ண போறோம். எப்பவுமே நம்ம பெரிய நம்பர்ல தான் சின்ன நம்பரை நம்ம சப் பண்ணுவோம் இல்லையா? அப்ப 5 ல இருந்து தான் 4 சப் பண்ண போறோம். Subtraction the equation 4 from the equation 5.
5லிருந்து 4ஐ கழிக்க போறோம். இப்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி ஈக்குவேஷன் எதை எழுதணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். 3x plus 5z equal to 26. Next fourth equation 3x plus 2z is equal to 14. 3x plus 2z equal to 14. இப்ப சப் பண்ணனும், சப்ட்ராக்ஷன் சொல்லிருக்கோம். இப்ப ஆட்னா நம்ம டைரக்டா அப்படியே ஆட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ஷன்னா செகண்டா இருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ்ஸா இருந்தால் மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். இப்ப இங்க ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிளஸ்ன்னு அர்த்தம். அப்ப பிளஸ்ஸா இருந்தா நம்ம மைனஸ் சைன் கொடுக்கணும். இங்கேயும் பிளஸ், அதனால மைனஸ் சைன். இங்கேயும் பிளஸ், சோ மைனஸ். இப்ப பாருங்க பிளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆயிட்டா. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது பாருங்க, இங்க பிளஸ் 5z, இங்க மைனஸ் 2z இருக்கு. அப்ப சைன் மாறி மாறி இருந்தா நம்ம சப் பண்ணி பெரிய நம்பர்ல என்ன சைன் இருக்கோ அதை எடுத்து போடணும். இப்ப இந்த பெரிய நம்பர் எது? நமக்கு 5z தான். அப்ப 5ல என்ன வேல்யூ இருக்கு? சைன் இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 5ல 2 போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவுமா? 3z பிளஸ் 3z equal to 26ல 14 போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு? 12. இப்ப நமக்கு z ஓட வேல்யூ தான் வரும். வேணும் இப்ப z கூட 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப ஈக்குவல் டு கண்ணன போகும்போது டிவைடுக்கு போகும். அப்ப 12/3. 1 3 is 3, 4 3s are 12. இப்ப z ஓட வேல்யூ எவ்வளவு? 4. ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப z ஓட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 4ல வேணாலும் வச்சுக்கலாம், 5ல வேணாலும் வச்சுக்கலாம். எதுல வச்சுட்டாலும் நமக்கு ஒரு வேல்யூ x ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்ப நான் வந்து 4ல வைக்க போறேன். சப்ஸ்டிடியூஷன் டாட் வைக்கலாம். அதே மாதிரி இங்கே டாட் வைக்கலாம். இது சப்ட்ராக்ஷனுக்கு t போட்டுங்க, சப்ஸ்டிடியூஷனுக்கு s. சப்ஸ்டிடியூஷன் த வேல்யூ z ஓட வேல்யூவை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? ஈக்குவேஷன் 4ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 4 ஈக்குவேஷன் 4 என்ன? 3x plus 2z equal to 14. இப்ப 3x plus 2z எவ்வளவு நமக்கு? 4 equal to 14. இப்ப இந்த zங்கிற இடத்துல நம்ம இந்த 4 ஓட வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். 3x plus 2 4s are 8 equal to 14. இப்ப நமக்கு x தான் வேணும். சோ கான்ஸ்டன்ட் அங்க கொண்டு போயிடுங்க. 3x அப்படியே வச்சுக்கீங்க. 14 அது பிளேஸ்ல இருக்கு. 8 plus 8 equal to என்ன போச்சுன்னா -8. 3x equal to 8ல சாரி 14ல 8 போயிட்ட பேலன்ஸ் எவ்வளவு? 6. x is equal to 6. இப்போ இந்த 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா டிவைடட் பை 3. 1 3 is 3, 2 3s are 6. அவ்வளவுதான். இப்போ x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க, இப்போ x-உம் தெரியும் நமக்கு, z-உம் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு y ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஏன் நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? நீங்க எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு நம்பர்லாம் எதுவுமே இல்லாம இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். அதனால நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூஷன் the value x and z in equation 1. equation 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுக்கு தமிழ்ல என்ன எழுதணும்? பை சப்ஸ்டிடியூஷன் the equation 4 from the equation 5 இல்லையா? சப்ட்ராக்ஷன் இதுக்கு எப்படி எழுதுவீங்கன்னா சமன்பாடு 5ல் இருந்து 4ஐ கழிக்க அப்படின்னு எழுதிக்கணும். இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் வேல்யூக்கு சமன்பாடு 4 z இன் மதிப்பை பிரதியிட அப்படின்னு எழுதணும். இப்ப இந்த இடத்துல சமன்பாடு 1ல் x மற்றும் z இன் மதிப்பை பிரதியிட அப்படின்னு எழுதிங்க தமிழ்ல. அடுத்து பாருங்க, இப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus y plus z equal to 5. இப்ப x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2 plus y ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். z ஓட வேல்யூ 4 equal to 5. இப்ப பாருங்க 2 plus 4 எவ்வளவு? 6. நமக்கு y ஓட வேல்யூ தானே வேணும். y equal to 5. இப்ப 2 plus 4 6 equal to என்ன போகும்போது -6. y equal to இப்ப பெரிய நம்ம சொல்லியிருக்கோம் 1 பிளஸ் 1 மைனஸ்ல இருந்தா சப் பண்ணி பிக்கஸ்ட் வேல்யூல இருக்கிற சைனை தான் போடணும். பெரிய நம்பர்ல உள்ள சைனை தான் போடணும்.
6 தான் நமக்கு பெரிய நம்பர். அப்ப அதுல உள்ள சைன் மைனஸ். 6ல 5 போயிட்டா பேலன்ஸ் 1. அவ்வளவுதாம்மா. எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் என்ன எடுத்து எழுதிங்க. x is equal to தி சொல்யூஷன் ஆர் அப்படின்னு எடுத்து எழுதி ஆன்சரை போட்டுருங்க. x is equal to 2, y equal to -1, z is equal to 4. அவ்வளோதான் இந்த சம். வெரி வெரி ஈஸி, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.